சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை வடபழனி வேலாயுத ஓதுவார் அவர் மகன் திருப்புகழ் சுவாமிநாதன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பிப்பார்கள். ததரே நனரா தத்தரே நன யான யான ஹாரின மழுவாள் வலனேந்தி மறையோதி உமை பங்காரின தொழுவாரவர் துயராயின இத்தல் முன தொழிலே தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே மழுவாள் பலனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொழில். ஒருத்தருக்கு பாட்டு தொழில், ஒருத்தருக்கு இரும்படிக்கிற தொழில், ஒருத்தருக்கு ஹார்மோனியம் வாசிக்கிற தொழில், ஒருத்தருக்கு மிருதங்கம் வாசிக்கிற தொழில். சிவனுக்கு என்ன தொழில்? அவன் என்ன தொழில் பண்றான்? என்ன தொழில்னு சுந்தரர் சொல்றார். சுந்தரர் என்ன சொல்றாரு? இப்ப சுந்தரர் தானே பாடிட்டு இருக்கிறேன் இல்லையா? யார் அவனை தொழுகிறார்களோ அவ தொழுகிறவனுடைய துயரெல்லாம் தீர்த்தல் தான் அவனுக்கு தொழில். எவ்வளவு அற்புதமான கருத்து பார்த்தீங்களா? தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. சுந்தரர் சொன்னதுக்கு மேலே வேற ஏதாவது வார்த்தை உண்டா? கிடையாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்த உடனே சில தோத்திரங்கள் சொல்றதுன்னு நான் வச்சிருக்கேன். அதுல சுந்தரர் தோத்திரம் வரும்போது இதை சொல்லுவேன் இல்லையா? அற்புதமான அறவுரை. தொழுவாரவர் துயராயின தித்தல் உனதொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா அழகா உனக்காளாய். பிட்டாபுரை சூடியில 9வது பாட்டு இது. உங்க வீட்டில் தேவாரம் இருந்தா கடைசியில் பார்த்து வச்சுக்கோங்க. செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காடாயினி அல்லேன் எனலாவே. மழுவாழ்வலனேந்தி
மறையோதி மங்கை பங்க மழுவாழ்வலனேந்தி மறையோதி மங்கை பங்க தொழுவாரவர் துயராயின சித்தம் உனதொழிலே தொழுவாரவர் துயராய் சித்தம் உனதொழிலே மழுவாழ்வலனேந்தி மறையோதி மங்கை பங்க தொழுவாரவர் துயராயின சித்தம் உனதொழிலே செழுவார்வனை செல்வார்வனை நல்லூரர் துறையுள் செழுவார்வனை செல்வார்வனை நல்லூரர் துறையுள் அழகா உனக்காடாகினி அல்லேன் எனலாமே அழகா உனக்காடாகினி அல்லேன் எனலாமே ஆடல்லேன் எனலாமே ஆடல்லேன் எனலாமே ஆடல்லேன் எனலாமே நாம் அப்போ சுந்தரருடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழியில் ஆண்டவன் காட்சி கொடுத்தான். முதல்ல காட்சி கொடுத்தது திருஞான சம்பந்தருக்கு அல்லவா? ஆமாம். சுந்தரர் அந்த வழியில் போறார், அவருக்கும் காட்சி கொடுத்தார் இல்லையா? ஆமாம். அப்ப திருஞான சம்பந்தர் போலவும் சுந்தரர் போலவும் நாம இருப்போமே ஆனால் அவன் காட்சி கொடுக்க தயாரா இருப்பான். ஆமா, அவன் பேர்ல தப்பு இல்லை, தப்பு நம்ம பேர்ல தான் இல்லையா? ஆமா. அந்த வழியில நாம போயிட்டோம்னா காட்சி கொடுப்போம் இல்லையா? ஆமா. எனக்கு என்னமோ நேரடி வரடி போனாலும் கனவுலையாவது வருது, அது கிடைக்குது எனக்கு இல்லையா? ஆமா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருவாரூருக்கு வர சொல்லி சுவாமி உத்தரவு பண்ணிட்டார். திருவாரூரை நோக்கி போறார். திருவாரூருக்கு போனோம்னா திருவாரூர்ல இருக்க அடியார்களுடைய கனவுல போய் சுந்தரன் நான் அழைக்க அவன் வருகிறான், அவனை நீங்கள்லாம் அவனை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறான். எப்படி? சுந்தரனை நான் கூப்பிட்டான திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், நீங்கள்லாம் அவனை எதிர்கொண்டு அடையுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டான். அப்ப சுந்தரர்கிட்ட சிவனுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்க நினைக்கணும். சுந்தரர் போறார், வீதிக்கு வெளியில அடியார்கள்லாம் கூடி அவரை வரவேற்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு இவர்? உங்களையெல்லாம் ஆட்கொண்ட இந்த திருவாரூர் சிவன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுவானா? இவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? ஓஹோ, கடவுளே வந்து சொல்லிவிட்டானா, அப்ப நான் கடவுளே வந்து சொன்னதெல்லாம் நான் தாண்டா பெரியவன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறவன்லாம் சொல்றான். நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லி சொல்லி ஊரை கெடுத்து போட்டான்கள். இவனே கடவுளை எப்படி ஆக முடியும்? இவன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறானே சுடுகாட்டுக்கு, நானே பிரம்மம் நானே கடவுள் எப்படி ஆக முடியும்? ஒரு காலத்திலையும் முடியாத பைத்தியக்காரன். ஆமா, நீ சுடுகாட்டுக்கு போறவன். ஆமா, நடக்காது இல்லையா? ஆமா. அப்போ சுவாமி ஒரு திருப்பதியும் பாடுறான். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகம். கரையும் கடலும் மலையும்
ஏட்டா இவர் எடுத்த உடனே கடலும் கரையும்னு தொடங்கி இருக்கலாம்ல, ஏன் கரையும்னு சொல்றாரு அப்படின்னு எண்ணி பார்த்தேனா. இந்த பரந்த உலகத்துக்கு கடலுக்கு கரையே கிடையாது இல்லையா? ஆமா. யார் கரையாக இருக்கிறான்? அவன் இருக்கிறான் இல்லையா? ஆமா. அப்போ கரையாக இருக்கிறவனைத்தான் நாம மதிக்கணும் இல்லையா? அதனால எடுத்த உடனே கரை கட்டுப்பாடு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன எழுதுறாங்களோ அவங்க எழுதுறத நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஆமா. கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருமா. யார் பாடுறாங்களோ அந்த சொல்லுல அவன் வருகிறான் இல்லையா? வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னு இல்லையா? ஆமா. ஒருவன் உருத்திரலோகம் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கு எல்லாம் அறையம் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். நல்ல நீதியில் ஒன்றும் படுவேன். நீதின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுல இருந்து நான் வழுவவே மாட்டேன் என்பது சுந்தரருடைய வாக்கு இல்லையா? ஆமா. நீதியில் ஒன்றும் படுவேன் நிற்கண்டகம் செய்து வாழ்மேன் வேதியர் தம்மை வெகுனேன் வெகுண்டவர்க்கும் துணையாகேன் சோதியிற் சோதியம்மானை சுண்ணவன் நீரணிந்திட்ட ஆதியிருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. எந்தை இருப்பதுங்காரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று எந்தை இருப்பதுங்காரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் சிந்தை செய்யும் திறம் வல்லான் இது மறுவும் திரள் தோணம் மந்தம் உழவும் இயம்பும் வளவயல் நாவலரூரம் மந்தம் உழவும் இயம்பும் வளவயல் நாவலரூரம் கந்தம் இசையொடும் வந்த காம்புகளை எழுவதாவே கந்தம் வந்த காம்புகளை எழுவதாவே எந்தை இருப்பதும் இந்த கேள்விக்கு பதில் அவருக்கு சுவாமி சொல்லியிருப்பான் இல்லையா? ஆமா. கோயிலுக்கு போனார், சுவாமியை வணங்கினார், சாமி ஒன்று சொன்னார். உன்
உனக்கு என்னை தோழனாக கொடுத்து விட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு உன்னை அடிமையாக கொண்டு விட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன சொன்ன சிவன்? என்னை உனக்கு தோழனாக கொடுத்து விட்டேன். கிடைக்குமா இந்த பதவி? இல்லையா? தோழன்னு சொன்னா எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், பொறுத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஆமா, அப்படி ஒரு தகுதியை கொடுத்துட்டார். யார் சொல்ற? சேக்கிடார். வாடிய மாமரை புற்றிடங்குள் மன்னவன் ஆரருளால் ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். அசரீரியா அவனே சொல்லிவிட்டான், என்னை உனக்கு தோழனாக கொடுத்து விட்டேன் இல்லையா? நல்ல அழகான சேக்கிடார் சொல்லு, இன்னும் அழகான செயலும் கூட. அப்புறம் இன்னொன்னு, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புரிந்து நின் வேட்கை தீர வாடி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே. ஒரு சிவனடியார்னா எப்படி இருக்கணும்? சிவனடியாரா இருக்கவங்க மேல துணி அணிய மாட்டாங்க, அணியக்கூடாது இல்லையா? ஆமா, அடிமையா இருக்கிறது இடுப்புல தான் வேட்டி கட்டணும். சில துறவிகள் ஏக வஸ்திரம், ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டியிருப்பாங்க. அதனால்தான் பட்டினத்தடிகள் என்ன பண்ணாரு, ஒரு கல்பீனத்தோடய போயிட்டார் இல்லையா? ஆமா, அது போருமானது அப்படின்னு. இவரை என்ன சொல்லிவிட்டாரு? தோழனாக கொடுத்துருன்னு சொல்லிட்டாரா? உன்னை கல்யாணத்துல உன்னை நான் தடுத்தாட்கொண்டேன் பாரு, அப்ப நீ எப்படி இருந்தாய்? மன்னவர் திருவோடு இருந்தார். மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்க இருந்தார். மன்னவனை போல ராஜமுடி, வைர மாலைகள், அந்த சட்டை கிட்ட போக்குவரத்து எல்லாம். ஆனா ருத்ராட்சமும் போட்டிருந்தார் இல்லையா? ஆமா. அவரை சொல்லும் போது தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்லுவாரு, நல்ல பட்டாடை உடுத்தி விட்டார், நல்ல அபூர்வமான சட்டை போட்டுக்கொண்டார், வைரமணி மாலையெல்லாம் போட்டுக்கொண்டார், நல்ல அந்த தொப்பி கிப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். மணக்கோலத்தோட இப்ப அவர் கல்யாணத்துக்கு போறார். கடைசியாக என்ன சொன்னார், என்ன செய்தார் தெரியுமா சுந்தரர்? தெய்வ சேக்கிடார் சொல்றார், கடைசியாக நெற்றியில விபூதி அணிந்தாராம். ஆமா, நெற்றியில விபூதி அணியும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லி அணிந்தார் என்றும் வருகிறது. கடுத்தாட்கொண்ட புராணத்தில் வருகிறது. அதை விட இன்னொன்னு, இப்ப நமச்சிவாய என்று நீரணிந்து விடுவாய் என்று திருநாவுக்கரசர் சொல்லிட்டார். சிவாய நம என்று திருநீர் அணிந்து விடு என்றும் சொல்லிவிட்டார். இதற்கு மேல ஒரு படி தாண்டுகிறார் சுந்தரரை சொல்லும் போது. விபூதி அணிகிறார், பஞ்சாட்சரம் சொல்லி அணிகிறார். இன்னொன்னு சொல்றார், என்ன தெரியுமா? சிவனுடைய திருவடி தன் சென்னி மேல இருப்பது போல எண்ணி சிவாய நம என்று சொல்லி நீர் அணிந்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் சொல்றார். ஆமா, உங்க வீட்டுல பெரிய புராணம் இருந்தா தடுத்தாட்கொண்ட புராணத்துல இப்படி அவர் சொல்லி இருக்கிறாரான்னு பாருங்க. சொல்லறேன்னா அடுத்த மாசம் என்ன கேளுங்க. இல்லையா?
சுந்தரருடைய வயசு என்ன? அவர் ஆண்டவன் திருவடியை சேரும் போது ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல வயசு 18 இல்லையா? ஆமா, அப்படின்னு பெரியவர்கள்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. அப்பருக்கு 81, அருள் வாத ஊரருக்கு செப்பிய நாரட்டிய தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 18 வயசுக்குள்ளர கிட்டத்தட்ட இந்த பையன் அவர் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது 12 வயசு இருந்திருக்குமோ என்னமோ. 12 வயசுல இப்படி ஒரு பேரறிவா? அதனாலதான், அந்த பேரறிவு இருந்ததுனாலதான் அவருக்கு சுந்தரருக்கு சுவாமிக்கு தோழனாக கொடுத்தார். அவரை ஆட்கொண்டார் இல்லையா? ஆமா. அதனால்தான் நமது முன்னோர்கள் தேவார திருவாசகத்தெல்லாம் படிச்சு பார்த்து விட்டு அவங்களுக்கு கற்சிலை செய்து கோயிலில் சாமியோட சாமியா வச்சு கும்பிட்டாங்க. ஆமா. இன்னைக்கு கோயிலில் இருக்கிற மகாபாவிகள் இந்த 4 ஜாதி பார்க்கறான். இவர் பாப்பான், இவர் வெள்ளாத அப்படின்னு. இதெல்லாம் எங்க போவான்? நரகத்துக்கு தான் போய் சேருவான் இல்லையா? ஆமா. திருத்தொண்ட தொகையில ஜாதி பார்த்தவர் பாடலையே, கிடையாது. இந்த பின்னால சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல போறேன், கிடையாது, நினைவூட்ட போறேன் இல்லையா? ஆமா. எங்க வாத்தியார் சொல்லுவார், நீ மேடையில உட்காரும் போது உனக்குத்தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு நீ பேசாதே பாடாதே, உன்னை விட கேட்கிறவன் மகாபுத்தாலி, பார்த்துக்கோ அப்படிம்பார். அவர் சொன்ன சொல்லு என்னை நெஞ்ச விட்டு அகலவே இல்லை. ஆமா, இன்னைக்கும் பயந்துக்குனே தான் மேடைக்கு வருவேன் இல்லையா? ஆமா. ஆக இப்போ தோழமையாக கொடுத்து விட்டார். எப்படி ராஜகோலத்தில் நீ அன்னைக்கு இருந்த பாரு, அதே மாதிரி நீ இருந்து விடு அப்படின்ட்டார். அதனால்தான் இப்பவும் நம்ம 4 படத்தை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஒரு தார்பாச்சி கட்டியில் வேட்டி கட்டிட்டு இருப்பாரு, இடுப்புல துண்டு இருக்கும், மேல வேட்டி இருக்காது. திருநாவுக்கரசரை பார்த்தீங்கன்னா ஏக வஸ்திரத்தோட இருப்பார். சுந்தரரை பார்த்தீங்கன்னா இந்த ராஜ உடையில இருப்பார் இல்லையா? ஆமா. மாணிக்க வாசகரை பார்த்தீங்கன்னா ஏக வஸ்திரத்தில் இருப்பார் இல்லையா? ஆமா. இப்ப நாங்கள்லாம் வடத்துக்கு போனோம்னா இந்த மேல வேட்டி எல்லாம் போட மாட்டோம், இடுப்பு தான் கட்டியும் இல்லையா? ஏன்? அடிமை. ஆமா என்பது. ஆக என்ன பண்ணிவிட்டான்? சோழனாக தன்னை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ அந்த மாட்கோலத்தை ராஜ உடையில இருந்தில்ல, அப்படியே இருந்து விடு அப்படின்ட்டு இல்லையா? ஆமா. நான் சின்ன பிள்ளையில எந்திரிச்ச உடனே செல்ஃப் ஷேவிங் பண்றதுதான் என்னுடைய தொழில். எழுந்திருத்த உடனே அதைத்தான் செய்வேன். ஆமா. ருத்ராட்டம் போட்டேனே போடலையே, இந்த லாங் செயின்லாம் போட்டிருப்பேன், இந்த கடியாரப்பட்ட இந்த 10 விரல் நீ மோதிரம் அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சாமி பார்த்தா, டேய் உனக்கு ஏண்டா இந்த அலங்காரம், தேவாரம் பாடுறவன் தூக்கி எரிடா எல்லாத்தையும், ருத்ராட்டம் போட்டுக்க, விபூதி போட்டுக்க, அதான் ரைட்டு அப்படின்னுட்டான். பவுன் நகை போட்டுக்கிட்டா அலர்ஜி வந்துடுது, அதான் அவன் பண்ண வேலை. என்ன முத்து, அலர்ஜி வந்துடுது, போடாதான் தூக்கி எறிட்டேன். அதை கொடுத்தவனே இதையும் கொடுத்துட்டான் இல்லையா? அன்னைக்கே தூக்கி எல்லாத்தையும். ஆக சுவாமி இப்படி ஒரு கோலத்தை அவர் கொடுத்தான். இருந்தார், தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார், தவறாம போவார். அந்த முன்னை வினையின் பயன் இல்லையா? கோயிலுக்கு போனார், ஒரு பொண்ணு வழிபட்டுட்டு போனா, அவளை பார்த்து ஒரு விருப்பப்பட்டார். அதுதான் முன்னை வினையின் பயன் இல்லையா? அந்த பொண்ணை பார்த்து இவர் விருப்பப்படுறாரு, அந்த பெண்ணும் இவரை பார்த்து ஒரு சிவனடியார் அப்படின்னு விருப்பப்படுறார். இதை 2 பேருக்கும் திருமணம் செய்து வைங்க அப்படின்னு கனவுல போய் எல்லா அடியார்ட்டையும் சொல்லிவிட்டான். அங்க ஒரு மனத்தை தடுத்தவன் இல்லையா, கல்யாணத்தை நிறுத்திவிட்டான். இங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க.
எவன் தடுத்தானோ அவனை செய்துட்டான் இந்த வேலையை. அப்ப அடியார்கள்லாம் சேர்ந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போ அந்த கைலாயத்தில் பார்த்த பொண்ணுல ஒண்ணுதான் இந்த பெண், பறவை நாச்சியார் என்று அவருக்கு பெயர். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சுத்தானே நான் எதையும் நிரூபிக்க முடியும். ஆம், எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தாங்க. நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய கட்டுப்பாட்டுக்காக ஒத்துக்கொண்டேன். அப்ப எனக்கு வயசு 35. ஒத்துக்கொண்ட நான் சில நாள் கழிச்சு எனக்கு திருமணமே வேண்டாம், நிச்சயதாம்போலாம் பண்ணாதீங்க, எனக்கு திருமணம் தேவையில்லைன்னு சொல்லி. என்ன காரணம்? ஏன் சொன்னேன்? பின்னால் 50 வயசுக்கு மேற்பட்டு நான் ஒருத்தைய கல்யாணம் ஏன் பண்ணிக்கினேன்? அதான் முன்னை தொடர்பு. இவளை நான் விதிச்சிருக்கும் போது நான் அவளை கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, அதை ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது அப்படின்னு. அது எப்படி இருக்கட்டும், ஆனாதான் இப்பவும் சொல்லுவாங்க, பெண்ணென்று ஒருத்தி பிறந்தால் ஆனந்து ஒருவன் பிறந்திருப்பான் அப்படின்னு இல்லையா? எத்தனையோ மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நடக்காது, எவனோ ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்குவா. எத்தனையோ பொண்ணை பார்ப்பாங்க, இருக்காது, எவ்வளோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவோம் இல்லையா? அதான் அதே மாதிரி இவருக்குன்னு பிறந்திருக்கிறாள் அந்த அம்மா இல்லையா? ஆமா, திருமணம் செய்து வைத்து விட்டார். சுந்தரருடைய வாழ்க்கையை சொல்லும் போது கைலாயத்தில் 2 பெண்ணை பார்த்து தவறுன்னு எண்ணினார். அந்த பெண்களும் தவறுன்னு இருந்தாங்க. சுவாமியும் தவறுன்னு சொல்லிவிட்டார், அம்பிகையும் தவறுன்னு சொல்லிவிட்டார். இந்த கதையை சொன்ன சேக்கிழார் பெருமான் தவறுன்னு சொன்னாரா சுந்தரரை? இல்லை. ஆமா, தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவான் வேண்டி மாதர் மேல் மனம் போக்கினார். அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் சுந்தரர் தானே பெரிய புராணத்துக்கு நாயகன். ஆமா, இப்போ தருமபுர மடத்துல நான் படித்தேன். அவங்க போட்ட சோறையும் தின்னேன், உணவையும் தின்னேன், உணர்வையும் தின்னேன். அந்த மடத்துல ஒரு தவறு நடந்தா தவறுன்னு நான் சொல்லலாமா? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. நீங்க சொல்லலாம், ஏய்யா தவறுன்னு தவறு சுட்டித்தானே காட்டணும் அப்படின்னு. சுட்டி காட்ட வேண்டிய இடம் வேறு இல்லையா? ஆமா, நான் தருமபுரத்தை விட்டு தருமபுரத்தில் 35 வருஷம் இருந்தேன். வெளியில வந்து 35 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா டெய்லி நான் தருமபுரத்துக்கு போகாம இருக்கிறதே இல்லை. காலையில எந்திரிச்சோன்னு போயிட்டு வந்துடுவேன். ஆமா, அதுதான் நன்றி மறப்பது நன்றன்று. நான் பிறந்த ஊரே வேற. என் ஊர்க்காரன்லாம் என்ன திட்டுறான், ஏண்டா நம்ம ஊர் பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஊர் பேர் வெளியே வரும் அல்லவா, நீ தர்மபுரம்னு வச்சுக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு. போடா பைத்தியக்கார, தர்மபுரத்தம் தாண்டா என்ன வளர்த்தான், என் உடல்ல ஓடுற ரத்தம் அவனுது, நான் பாடுற பாட்டு அவனுது அப்படின்ட்டு. அதுதான் ரைட்டு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. தீதில்லாத திருத்தொண்டை தொகையை தருவதற்குத்தான் சுந்தரர் இங்கே தோன்றினார் சொல்லிவிட்டாரு தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்பவே சொல்லிட்டார் அதை இல்லையா? ஆமா,
பெரிய ஞானிகளுக்கு பின்னால வர்றது முன்னாடியே தெரியும். திருஞான சம்பந்தர் மறைக்காட்டிலிருந்து புறப்படுறாரு திருமறைக்காட்டுக்கு. அங்கே ஒரே சமணம். இவர் போய் தான் அங்க சைவத்தை நிலை நாட்டணும். திருமறைக்காட்டிலேயே சொல்றாரு, புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமேல். எப்படி சொல்ல முடிஞ்சது? எப்படி சொல்ல முடியும்? முற்றறிவு, பேரறிவு. ஆமா, அவங்களுக்கு சொல்ல முடியும், நமக்கு முடியாது. நமக்கு பட்டா கூட தெரியாது இல்லையா? ஆமா. ஆக திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று, அதுல 63 நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களெல்லாம் நான் பாட வேண்டாமா, அவர்களை துதிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கோயிலுக்கு போனார். அந்தாண்ட வேற ஒரு கதையும் இருக்கிறது, அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அது அப்புறம் பார்த்தோம். இந்த அடியார்கள் எல்லாம் நான் வணங்க வேண்டாமா? இப்பவும் எனக்கு இந்த காய்வெட்டி சாமியார்களை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏதாவது சொல்லி துவச்சி போறான்னு. ஏன் நமக்கு வம்பு? நாம ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம், இல்லைன்னா கும்பிட முடிஞ்சா கும்பிடுவோம், இல்லாட்டினா எட்ட ஓடி போடுன்னு போயிடுவேன். இப்போ வர வர அவங்க பண்ற கூத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவா மனசுக்கு திருப்தி இல்லை. உண்மையை சொல்றேன் இல்லையா? ஆமா. அவர்கள் சிவனடியார்களாக இல்லையே என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆமா, சமயத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் இந்த சமயத்தை விட்டு அந்தாண்ட போகும்போது மனசு பொறுக்குதில்லை இல்லையா? சரி போட்டும், கடவுளா பார்த்து அவங்கள திருத்தினால்தான் உண்டு இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டு உள்ள போறார். கடவுள் சொன்னதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு செய்யுள் எழுதுகிறார். சேக்கிழார் பெருமானுடைய செய்யுளுக்கெல்லாம் ஒவ்வொரு செய்யுளுக்கும் கோடி கோடியா கொட்டி வச்சாலும் கிடைக்காது, அப்படி ஒரு சொல். ஆம். சிவன் சொல்றானா, இந்த 63 அடியார்கள் பெருமையால் தம்மை ஒப்பார். பெருமைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒப்பு யாரும் கிடையாதுரா. சிவனடியார்களுக்கு ஒப்பு கிடையாதுன்னு சிவன் சொல்றான் இல்லையா? ஆமா. பேணலால் எம்மை பெற்றார். எம்மை தொழுவதனால நான் அவர்களுக்கு என்னை கொடுத்து விட்டேன். இவருக்கும் கொடுத்தார் இல்லையா? ஆமா. ஒருமையால் உலகை வெல்வார். இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆத்ம சக்தி அவங்களுக்கு. ஊனமேல் ஒன்றும் இல்லார். அவங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் ஆர்வார். அவங்கெல்லாம் அன்பே வடிவம் இல்லையா? கண்ணப்பருடைய அன்புக்கு சொல்ல முடிஞ்சுதா? மாணிக்க வாசகரே கதர்றர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்னை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டானே அப்படின்னு இல்லையா? ஐயா இந்த நரம்ப கொடுப்பான், ரத்தத்தை கொடுப்பான், அது கொடுக்குறான் இப்போ இல்லையா? நரம்பு கொடுக்குறான், ரத்தம் கொடுக்குறான், சதை கொடுக்குறான். கண்ணையா கொடுப்பான்? செத்தத்துக்கு வேணுக்கு அப்புறமா எடுத்து செத்தத்துக்கு வேணா பின்னால எழுதி வைக்கிறான். அதையும் சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறான் இல்லையா? இருமையும் கடந்து நின்றார். அவங்களுக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை, தேவையில்லை. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு விற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே இல்லையா?
என்பது பாட்டு. இவரை நீ அடைவாய் என்று இவ்வளவு பெருமை உடையவர்களை நீ சேர் அப்படின்னு. சுவாமி, நான் எப்படி பாடுவேன்? எனக்கு என்ன தெரியும்? நான் மேடைக்கு வரும்போது ஆஹா, நான் தேவாரத்தை நல்லா படிச்சுக்கிட்டேன், நான் சொல்றது தான் இன்னைக்கு உண்மை, இங்கே வந்து தமிழ் சங்கத்தில் உட்கார்ந்துருக்குள்ள ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் அப்படின்னு நினைப்பேன். காரணம் சித்தறிவு. எனக்கு பேரறிவு இல்லை இல்லையா? அவர் சொல்றார், நான் என்ன பாடுவேன்? 16,000 பதியம் பாடின ஒரு பெருமான் சொல்றாரு, எனக்கு என்ன பாட தெரியும், நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு. அங்க சொன்னாரு பித்தாபரை சூடின்னு, அங்கேயும் அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா? ஆமா, சுந்தரருக்கு 2வதாக அடி எடுத்து கொடுக்கிறார். யாருக்காக? நமக்காக. நாமெல்லாம் தெரிஞ்சவரும் திருத்தொண்ட தொகை சொல்லி நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு அடி எடுத்து கொடுத்தார். நான் திருத்தொண்ட தொகை சொல்லாத நாளே கிடையாது. ஆம், திருத்தொண்டர்கள் போல நான் வாழ்ந்தேனோ வாழலையோ அது அப்புறம் பார்த்துக்கணும். அவருடைய திருவடியை நான் கும்பிட்டுருவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா? அதையாவது நான் செய்து விடுறேன் அல்லவா? இன்னைக்கு திருத்தொண்ட தொகை நான் சொல்லும் போது 5:15 மணி. பஞ்சாட்சரம் சொல்லாமல் இருப்பதில்லை, திருக்கோயில் தரிசனம் பண்ணாமல் இருப்பதில்லை. இப்படி எல்லாம் ஒரு நியதி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நியதி தான் என்னை காப்பாற்றுகிறது. ஆமா, நியதி தான் காப்பாற்றும். ஆமா, ஒழுக்கம் தான் காப்பாற்றும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஒப்பப்படும் இல்லையா? ஆமா, தனக்கென்று ஒரு குறிக்கோள், குறிக்கோள் இல்லாத கெட்டேன் அவர் இல்லையா? நம்ம அந்த குறிக்கோளோட வாழ்ந்தோம். சில பேர் கையில காசு வந்துடுதுன்னா தாம் தூம்னு செலவு பண்றான். அனாவசியமான செலவுகள், அனாவசியமான செல்வம் என்பது தெய்வம் இல்லையா? அதை ஒழுங்கா செலவு இல்லையா? ஒழுங்கா செலவு பண்ணலைன்னா, ஒழுங்கா செலவு பண்ணி கையில பணம் சேர்த்து வையில்லைன்னு அண்ணாமலை செட்டியார் கோடிக்கணக்கில் போட்டு இந்த தமிழிசை சங்கத்தை கட்ட முடியுமா? இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்க முடியுமா? இத்தனை இந்த தமிழிசையை வளர்க்கறதுக்குன்னு இப்படி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உண்டு பண்ண முடியுமா? முடியுமா? அவரும் நம்மளை போல ஏழையா இருந்திருந்தாருன்னா நடக்குமா இல்லையா? ஆமா, அதத்தான் அண்ணாமலை செட்டியார் எழுதினார், பொருளை தேடுவதும் அதனை வகுப்பதும் என்னுடைய தொழில் என்றார். அப்படியே எழுதி வச்சுட்டு போனார். நடராஜ பெருமான் திறந்தோறு வணங்குவேன், பொருளை தேடுவது என்னுடைய தொழில், அதனை வகுத்து வைப்பதும் என்னுடைய தொழில், தமிழிசைக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டு அவர் எழுதின அற்புதமான பொன்னெழுத்து சொற்கள் இப்பவும் தமிழிசை சங்கத்தில் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, அது அந்த பரம்பரை அப்படியே வந்துகிட்டு இருப்பாருங்க. அதுதான் ஆச்சரியம். சிலது கட்டாயிடும், லூஸ் கான்ட்ராக்டா போயிடும். எத்தனையோ ஸ்தாபனங்கள் அப்படி போறதை நாம பார்க்கிறோம். இது போகாம வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? வாழ்கன்னு நம்ம வாழ்த்தி விடுவோம். ஆக இவர் என்ன பண்ணார்? தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். இந்த வரி பூரா சொன்னவன் சிவன். ஏன்னா பாட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடு. அங்க பித்தாபுரை சூடின்னு என்ன பித்தன்னு சொல்லலவா, பித்தன் வந்து பாடுன்னு சொல்லிவிட்டாரு. இங்க பாதி வரி அப்படியே அவர் சிவனே சொல்லிவிட்டான் இல்லையா? தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது சிவனுடைய சொல். திருநீலகண்டத்து குயமனார்க்கடியிலிருந்து தான் சுந்தரர் பாடினது. ஆம், அந்த தில்லைவாழ் அந்தணர்கிட்ட மிக கெட்டிக்காரத்தனம் உண்டு. ஒரு சாமி, ஒரு கோயில், 3000 பேர் அந்த சாமியை நம்பி இருந்திருக்கிறாங்க. போய் பாருங்க, இந்த பூசை பண்ணும்போது அந்த தீட்சிதர் போய் பாருங்க, பல 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 பலன்னு பட்டு வேட்டி, வைர சங்கிலி
கையில் மோதிரம் அதெல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு அப்படி வந்து நின்று பூசை பண்ணுவோம் இல்லையா? அன்னைக்கு அப்படி இருக்காங்க, இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ஆமா, யாரோ அதை கெடுக்கிறதுக்கும் பார்த்தான், நடக்கல. ஆமா இல்லையா? தில்லை கோயிலை கெடுக்கிறதுக்கு நினைச்சவங்க எத்தனையோ பேர், கெடுக்க முடியலையே. அந்த நேரம் காலையில் 7 மணினா 7 மணிக்கு, 12 மணினா 12 மணிக்கு, 6 மணினா 6 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்குன்னா 8 மணிக்கு, 10 மணிக்குன்னா 10 மணிக்கு. யாரோ கொடுக்குறான், நேரத்தோட செய்யணும். அதை சொல்லுவார் சுந்தரர், முட்டாத முச்சந்தி 3000 மூர்த்தி எண்ணப்பட்டானே. இந்த சொல்லு கிடைக்குமா? சுந்தரரே சொல்லிவிட்டார், முட்டாது தவறாது அந்த பூசையை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா? ஆமா, சம்பந்தருடைய சரித்திரத்தில் சம்பந்தர் வந்து நிற்கிறார். அந்த தீட்சர்கள்லாம் சிவரூபமாக நிற்கிறார்களாம். அவங்கள்ட்ட பல குற்றங்கள் இன்னைக்கு இருக்கலாம், அதை பற்றி கேள்வி கிடையாது இல்லையா? அது அப்புறமா பார்த்துக்கணும். அந்த நடராஜா பூஜையில் அவங்க தவறுறதே கிடையாது. கோயிலுக்கு காவக்காரன்னு ஒருத்தனை வைக்கிறது இல்லை தெரியுமா? ஆமா, அவங்களே இந்த கோயிலை காத்துக்கிறாங்க. ராத்திரில படுக்க முறைன்னு நடராஜ கோயிலில் இன்னார் தான் படுக்கிறது, அம்பாள் கோயிலில் இன்னார் தான் படுக்கிறது. திருட்டு போச்சுன்னு எவனாவது ஒரு வழி உண்டாங்க? கிடையாது. ஏன்? கோயில் தான் அவங்களுக்கு சொத்து, நடராஜா தான் அவங்களுக்கு சொத்து. நடராஜா போடுறான். ஆமா, நீங்க அப்ப ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றான்? அதை வாங்கி ஒழுங்கா செய்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்க. நான் எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமா, 1943 தான் நான் சிதம்பரத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதிலிருந்து 18 வருஷம் நான் தொடர்ச்சியாக பாட போனேன். 2 வேளை பாடுவேன். என்ன தெரியுமா கொடுப்பாங்க? 5 ரூபாய். 3 வேளை சோறு போட்டு 5 ரூபாய். ஆனால் அப்போ பவுன்லாம் விலை குறைச்சல். அப்படி ஒரு கோயிலை நாம் பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்தது இல்லை. அதனால தான் கோயில்னு பேர் வச்சாங்க அதுக்கு இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு தெய்வம். அந்த நியதியில் காலையில் ஒரு தீட்சிதர் கோயிலுக்கு பூசைக்கு வந்தார்னா நடுமத்தியில் காப்பி கூட குடிக்கிறது இல்லை. 6 மணிக்கு வந்தார்னா 12:30 மணி வரையிலையும் காப்பி கூட கொடுக்க மாட்டார். இந்த பொடி போட மாட்டார், வெத்தலைப்பாகு போட மாட்டார், 1க்கு போக மாட்டார், 2க்கு போக மாட்டார். கோயில் பூசை முடிஞ்சால் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பார். யாரையும் தொட மாட்டார். ஆமாம், தொட்டா போய் குளிக்கணும். திரும்பி வீட்டுக்கு போயிட்டு சார்ட்டு 5 மணிக்கு வந்தார்னா ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். இந்த ஆசாரம் நம்ம கோயில்கள்லேயும் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலில் இருக்கிற குருக்கள் என்ன பண்ணுறான்? யாராவது ஒரு 10 ரூபாய் இந்த தட்டில் போட்டால் அவங்க நெத்தியில் விபூதிடுறான். ஆமாம், 4 போட்டால் விபூதி கொடுப்பான். 1 ரூபாய் போட்டால் ஒரு பூ கூட கொடுப்பான். 10 ரூபா போட்டிங்கன்னா உங்கள் நெத்தியிலேயே அவன் விபூதிடும். உங்களை தொடலாமா அவன்?